அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்வாரோ? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆண்டவரை முதலில் சந்தித்த அந்த காலம், தேவனை உண்மையாய் ஆத்மார்த்தமாய் அவரோடு கூட அமர்ந்து பேசின பழகின காலம், துவக்க நாட்களில் ஆண்டவரோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் இருந்த அந்த நல்ல உறவுகள், ஐக்கியங்கள் எல்லாம் சில சூழ்நிலைகள், சில காரணங்களால் கொஞ்சமாக அந்த ஆதி அன்பு குறைகிறத நம்ம உணரலாம். பிரியமானவர்களே, நம்ம ஒரு கிராஃப், இந்த ஸ்பிரிச்சுவல் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா சில நேரம் பார்த்திங்கன்னா அது அப்படியே உயரும், சில நேரம் அப்படியே இறங்கும். நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதி அன்பில் வளர்வதற்கு கற்றுக்கொள்ளணும். அடிக்கடி ஆதி அன்பு எங்கே அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆதி அன்பை தேவன் மறக்கவே இல்லை. நம்ம மறந்துருக்கலாம், நம்ம அப்படிலாம் இருந்தோமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆதி அன்பை நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா தேவனும் மறக்கவே இல்லை. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 2:2, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறாரு. எருசலேம் அதை ஒரு பெண்ணுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நீ எருசலேமை பார்த்து சொல்லு, உன் இளவயதின் பக்தி அதை நான் நினைத்திருக்கிறேன். நீ இளவயதில் இருந்த உன்னுடைய பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். ஆண்டவர் அவருக்கு நம்மை கொடுத்த போது, நான் உமக்கு தான் சொந்தம் என்று அவருக்கு அர்ப்பணித்த போது, அப்போ இருந்த அந்த இளவயதின் பக்தியை ஆண்டவர், அந்த வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மறக்கலை. உன்னுடைய இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தையும் நான் அறிவேன். இன்றைக்கும் ஆண்டவர் அதை மறக்கவே இல்லை. இன்றைக்கி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதை மறக்கவே இல்லை. அவர் அதை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நினைவில் உங்களுடைய அந்த நேசத்தை அவரால் மறக்க முடியல. யோசித்து பாருங்கள், உங்களை உயிருக்கு உயிராய் நேசித்து உங்களை வேண்டான்னு தூக்கி போடுகிற ஒருவரை நீங்கள் மறப்பீங்களா? அவங்க அந்த அன்பு, அவங்க உங்கள் மேலே காமிச்ச அந்த பாசம், இதெல்லாத்தையும் நீங்களால் மறக்க முடியாது. அது உங்களுக்குள் எப்போதும் அது ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும். அது உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கும். இதை ஒரு நாளும் நாம் மறக்க முடியாது. எப்படி தான் ஒரு மனிதன் ஒரு அன்பிலே விழும்போது, அந்த அன்பு மாறும்போது நிச்சயமாக ஒரு தாக்கம் ஏற்படும். யோசித்து பாருங்கள், தேவன் பேரில் இது மாதிரி ஒரு அன்பை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அந்த அன்பில் இருந்து பின்னால் வந்துட்டோம் அப்படின்னா அவருடைய இருதயம் எவ்வளவு வலிக்கும். ஆண்டவர் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு ஆண்டவர் அந்த அன்புக்காக ஏங்குகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்கள் அன்புக்காக ஆண்டவர் ஏங்குகிறார் தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆனால் உங்ககிட்ட அந்த அன்பை கேட்கிறார். இன்றைக்கி அந்த அன்பை திரும்பி கொடுப்பீங்களா? 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் அதை இழந்து விடக்கூடாது. அதில் இன்றைக்கி நான் முதல் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 36வது வசனம். ரோமர் 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த கேள்வியை ஒரு நாளும் நீங்கள் மறக்காதீங்க. உன் ஆதி அன்பு எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுமணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரித்தது அப்படின்றத யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஒரு பெரிய பட்டியலையே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிக்கிறார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்மளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது. யார் உங்களை பிரித்தது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரித்தது யார்? உபத்திரவம் பிரிச்சிருச்சா? வியாகுலம் பிரிச்சிருச்சா? யோசித்து பாருங்கள்.
ஒன்றொன்னா கேட்டு பாருங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. ரோமர் 8:36, 37 இந்த 2 வசனங்களும் இந்த நாளினுடைய மனப்பாட வசன சவாலை குறித்து கொள்ளுங்கள். இதை தயவுசெய்து படியுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார் இதை மறந்துட்டாலும் அந்த ஆதி அன்புக்கு திரும்பவே முடியாது. இதை மறுபடியும் ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாமா? என்னை யார் மாற்றினா? இந்த அன்பை விட்டு என்னை பிரித்தது யார் அப்படின்றத திரும்ப யோசித்து பாருங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவார். திரும்ப அந்த ஆதி அன்புக்கு நீங்கள் வருவதற்கு வேண்டிய கிருபைகளை தருவார். இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா இதை கொஞ்சம் செக் பண்ணிப்போம். மறுபடியும் 38, 39 ஒரு பட்டியலை போட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயத்தோட இந்த நாள் முழுவதும் ஓடுங்க. யாரும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க இடம் கொடுக்காதீங்க. உன் ஆதி அன்பு எங்கேன்னு ஆண்டவங்களை பார்த்து ஏக்கத்தோடு கேட்கிறார். இன்றைக்கி தைரியமாக சொல்லுங்கள், உங்கள் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, எனக்கு அந்த நிச்சயம் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உங்கள் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு நாங்கள் யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. கவனமாக உங்கள் அன்பிலே நிலைத்திருக்க, உங்கள் அன்பை விட்டு எங்களை பிரிக்கிற காரியம் எங்ககிட்ட வராமல் கவனமாக ஓட, அப்படியே வந்தாலும் அதை மேற்கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். கிறிஸ்துவின் அன்பிலே தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த 2024, 2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோரால்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.